அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக ஏப்ரல் 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இறுதி தருவாயில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் மகிழ்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 9 திருக்கணிதத்தின்படி 10லும் 9 வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 9 வலம் வரக்கூடிய சனி பகவான் அற்புதமான இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தடைகள் நீங்கி உறுதியாகவே உங்களுடைய சிறு முயற்சியில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைப்பதோடு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கர்மஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் வலம் வருவதால் தொழில்துறை மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுவதோடு புதிய சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் என்பதை ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். ஜென்மராசியை விட்டு விலகுவதால் அலைச்சல் சிரமம் உறுதியாக குறையும். பல மங்களகரமான காரியங்களும் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சூரியன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் இருந்து 14ஆம் தேதி முதல் லாபத்தில் உச்சம் பெற போகிறார். ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக கர்மத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார். எனவே பல புதிய வாய்ப்புகள் உங்கள் விதி மாறுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் பாக்கியஸ்தானமாகிய 9லிருந்து 10ஆம் தேதி முதல் வலுவாக கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வருவதோடு உச்சம் பெறுகிறாருங்க. பௌர்ணமி தினத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே இந்த தருணத்தில் 12ஆம் தேதி அன்று பௌர்ணமி வருவதால் அதற்கு முன்னதாகவே மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் பெரிய அளவுல பண ரீதியான பிரச்சனை இல்லை, ஆனால் மன ரீதியாக பிரச்சனையோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த மன ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. இது ஒரு மிக பெரிய வரப்பிரசாதமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவு இருந்த சூழலில் அதை உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்ப
சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிகமாக அலைச்சலையும் உடல் உழைப்பையும் சந்தித்து வந்த சூழலில் அவற்றை சுமார்ட்டாக செய்து முடிப்பதோடு திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் புதிய யூகங்களை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கைப்பணம் எண்ணி எண்ணி செலவழித்த சூழலில் அவற்றை சிறப்பாக உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. உத்தியோக ரீதியான பணிகளில் சனி மிக வலுவான அமைப்பில் வலம் வருவதால் பணி சுமை நிச்சயமாக குறைய போகிறது. மிக கடுமையாக இருந்து வந்த வேளையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் பணிவாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதால் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகளை கூட விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ஆகிய இரண்டிலுமே மிகப்பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய முதலீடுகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதோடு நிரந்தர வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. சொந்த பிரச்சனைகளால் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். கலைத்துறை சார்ந்த பணிகள் வாய்ப்பிற்கு குறைவில்லை, வருமானத்திற்கும் பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே கவலையை மறந்து உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது. வருமானம் ஒரே சீராக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் தொடர்ந்து பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை மாறும். சந்தேகத்தின் பேரில் இருந்த பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு காணக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான மாற்றம் கல்வியில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கட்டுக்குள் வரும். மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும்.